Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். என்னோட weight பாத்தீங்கன்னா 62 63 இதுதான் பாத்தீங்கன்னா மெயின்டைன் ஆயிட்டு இருந்துச்சு ஒரு வருஷத்துக்கு மேல. ரீசன்ட்டா பாத்தீங்கன்னா 64 க்கு மேல எனக்கு வந்து இன்கிரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சோ கொஞ்சம் வந்து weight loss வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 2 kg கம்மி பண்ணலாம். ரொம்ப வெயிட்க்கு லாண்டியும் ஒரு 2 kg கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு ரீசன்ட்டா கொஞ்சமா பாத்தீங்கன்னா கொஞ்சம் சில சேஞ்ச் வந்து நான் ஃபுட்ல பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த டயட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள்காக தான். இந்த மாதிரி நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா வந்து weight கம்மியாகும். எதுக்கு weight கம்மி ஆகணும் அப்படினு கேட்டிங்கனா PCOD, PCOS, irregular periods இருக்கவங்களுக்குலாம் இந்த டயட் வந்து பெஸ்ட். காலையில பாத்தீங்கன்னா black coffee தான் நான் எடுத்துக்கிட்டேன். காலையில ஃபர்ஸ்ட் வெறும் வயித்துல சுடு தண்ணி குடிச்சேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா sugar இல்லாம ஒரு black coffee வந்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழு ஆப்பிள். இந்த ஆப்பிள் பார்க்க சின்னதா இருந்துச்சு. ஆனா கட் பண்ணோனே பாத்தீங்கன்னா நிறைய வந்துச்சு. இந்த ஃபுல்லா வந்து நான் சாப்பிட்டேன். சுத்தமா பசிக்கல. ஒரு 1:30 மணி வரைக்கும் எனக்கு பசியே எடுக்கல. இடையில வந்து பசிக்குமோ அப்படின்றதுக்காக அட்வான்ஸா வந்து நான் சுடு தண்ணி வந்து குடிச்சிட்டேன். இடையில ஒரு 2 தடவை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மத்தியானம் பச்சை பயிறு சாதம் வந்து எடுத்துட்டேன். சோ 1 pot ரைஸ் மாதிரி ஈஸியா வந்து செஞ்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த பச்சை பயிரும் நம்மளோட நார்மல் சாப்பாட்டு அரிசி இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துட்டு ஒரு 2.5 மடங்கு தண்ணி ஊத்திட்டு விசில் வச்சிட்டு இந்த பச்சை பயிறு சாதம் வந்து எடுத்துட்டேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா முட்டை எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இன்னைக்கு வர்க் இருந்தனால நான் பெருசா எதுவும் எடுத்துக்கல. பட் இந்த மாதிரி எடுத்துக்காதீங்க. முடிஞ்ச அளவு மத்தியானம் வந்து ஒரு முட்டை ஏதாவது வந்து நீங்க ஃபுட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. காய்கறியும் வெச்சுக்கோங்க. எனக்கு வந்து நான் பண்ண முடியல அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரே ஒரு அப்பளம் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நைட் வந்து பாத்தீங்கன்னா 2 தோசை. அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு காலையில இருந்து நான் வந்து புரோட்டீனே எடுக்கல பாத்தீங்களா. அதாவது ஃபைபருக்கு நான் எடுத்துக்கிட்டேன். காலையில வந்து அந்த இது எடுத்துட்டேன். ஆப்பிள் வந்து ஃபைபருக்கு. அதுக்கு அப்புறம் மத்தியானம் பச்சை பயிறு சாதம் தான். பட் அது புரோட்டீனுக்கு பத்தாது. சோ முட்டை கண்டிப்பா எடுங்க. முட்டை எடுக்காதனால நான் நைட் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்து பன்னீர் இருந்தது. அதை வந்து நான் எடுத்துட்டேன். நிறைய வச்சுக்கிட்டேன். 2 தோசை பன்னீர் கொஞ்சமா தக்காளி சட்னி. இதுதான் நைட். அதுக்கு அப்புறம் அந்த டே ஃபுல்லாமே நான் சுடு தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த முந்தின நாள் நான் காலையில அதாவது அந்த டயட் ஸ்டார்ட் பண்ணல ஒரு நாள் டயட்னு சொன்னேன்ல அது வந்து காலையில எடுத்த weight எவ்வளவு இருக்கு அப்படினா 64.2 வந்து இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் டே கரெக்ட்டா அதுக்கு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா காலையில எடுத்தது. நான் எதுக்கு இந்த மாதிரி blank-ஆ இருக்குனா நான் ஃபோனை வச்சிட்டேன். ஏனா ஃபோனோட வெயிட்டும் இருக்கும் அப்படின்றதுக்காக weight வந்து weight scale காட்னதுக்கு அப்புறம் அகைன் ஃபோன் எடுத்து நான் ஷூட் பண்ணேன். 63.6 இருக்கு. கிட்டத்தட்ட 600 கிராம் 1/2 kg வந்து பாத்தீங்கன்னா நான் கம்மியா இருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணதுக்கே இவ்ளோ கம்மியா இருக்கேன். இது கண்டிப்பா வந்து குறஞ்சது நீங்க இந்த மெத்தட்ல எடுத்தீங்க. அதாவது காலையில ஒரு ஃப்ரூட் மட்டும் எடுத்துக்கோங்க. மத்தியானம் சாதம் கொஞ்சமா எடுத்துக்கோங்க. காய்கறி இல்லனா முட்டை. நைட் வந்து பாத்தீங்கன்னா 2 சப்பாத்தி 2 தோசை கூட ஏதாவது காய்கறி பன்னீர் எக் மஷ்ரூம் இந்த மாதிரி நைட் வந்து இல்லனா வெஜிடபிள் குருமா இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி 2 தோசை இல்லனா 2 சப்பாத்தி வந்து நைட் எடுத்துக்கோங்க. 2 சப்பாத்தி தோசை இட்லி எதுவா இருந்தாலும் 2க்கு மேல வேணாம். அதே மாதிரி வெறும் அது மட்டும் சாப்பிடாம ஏதாவது அது கூட புரோட்டீன் வர மாதிரி பாத்துக்கோங்க. மத்தியானம் சாதம் கொஞ்சமா காலையில ஃப்ரூட்ஸ். அதுக்கு அப்புறம் டீ காபி சேர்த்துக்காதீங்க. டீ காபி சேர்த்துக்கிட்டீங்கன்னா வந்து weight loss வந்து ஆறது ரொம்ப கஷ்டம். சோ ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்பெஷலா எதுமே பண்ணல. இந்த இது பண்ணியே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து weight கம்மியா இருக்கு. நான் இன்னுமே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 62 வரைக்கும் வரலாம்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நான் அகைன் ஏதாவது ப்ராப்பரா வீடியோனால முடிஞ்சது அப்படினா நான் அப்லோட் பண்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்காக தான் நான் வந்து ப்ராப்பரா டயட் எடுத்து நான் சார்ட் போடுற அளவுக்கு நான் டயட் ஃபாலோ பண்ணல. எனக்கு வீட்ல நான் என்ன செய்றேனோ வீட்ல என்கிட்ட என்ன இருக்கோ என்ன ஃப்ரூட் இருக்கோ என்ன அன்னைக்கு நான் செய்ய முடியுதோ அதை தான் நான் செய்றேன். டயட்ன்றதுக்காக நான் ஸ்பெஷலா ஏதோ ஒரு ப்ரிப்பேரும் பண்ணல. சோ அதனால தான் நான் லாங் வீடியோவா எடுக்கல. காலையில வேற என்னென்ன எடுக்கலாம்னு பாத்தீங்கன்னா 2 முட்டை ஆம்லெட் எடுக்கலாம். ஆரஞ்சு எடுக்கலாம். ஒரு முட்டை ஒரு ஆரஞ்சு எடுக்கலாம். ஓட்ஸ் எடுக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எடுத்துக்கலாம். மத்தியானத்துக்கு நீங்க என்ன சாதம் வேணாலும் எடுங்க. அளவா எடுங்க. காய்கறி முட்டை சேர்த்துக்கோங்க. நைட் தோசை சப்பாத்தி எதுவா இருந்தாலும் 2 டீ காபி நோ. இது பண்ணாலே போதும் weight வந்து உங்களுக்கு சூப்பரா கம்மியாகும். அண்ட் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.